A very happy evening, friends. In today's class, we are going to see in Unit 1, Activity 1.8. The 1.8ல என்ன பார்க்க போறோம்னா poem. அந்த poemல poetic things we are going to learn. New poetic learnings are going to be there. First, we'll go through the poem. முதல்ல இந்த poem படிச்சு பார்ப்போம். I'll read line by line, then give meaning as well. We shall see the answer for the questions asked pertaining to this poem. முதல்ல இந்த poem line by line படிப்போம், அர்த்தத்தை புரிஞ்சுப்போம். அப்புறம் இந்த போயத்துல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். சரியா? When a friend calls to me from the road and slows his horse to a meaning walk, I don't stand still and look around on all the hills I haven't hoed and shout from where I am, what is it? No, not as there is a time to talk. I thrust my hoe in a mellow ground, blade end up and 5 feet tall and plod. I go up to the stone wall for a friendly visit. So in this poem, we come across a conversation happening between one person and his friend. This poem is written by Robert Frost. என்னுடைய நண்பர் என்ன கூப்பிடும் பொழுது, அழைக்கும் பொழுது, நான் சாலையில நடந்துட்டு போயிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய நண்பர் என்ன அழைக்கிறார். அவர் தன்னுடைய குதிரை மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற அவர் அதை ஓட்டுறது மெதுவாக்கிக்கிறார். He slows his horse to a meaning walk. Slows his horse to a meaning walkனா வேகமா ஓடிக்கொண்டிருக்கிற குதிரைய அதோடைய வேகத்தை மெதுவாக்கி நடக்கிற வேகத்துக்கு அதை கொண்டு வரும். I don't stand still and look around on all the hills I haven't hoed. நான் இது வரைக்கும் அதுக்காக ஒன்னும் நிக்கல. I don't stand still. Stand stillனா அப்படியே நிக்கிறது, யாரு கூப்பிடறா அப்படின்னு பாக்குறது. I don't stand still, நான் அப்படியே நின்னு பாக்கல, சுத்தியும் பாக்கல யார் என்ன கூப்பிடறான்னு. On all the hills I haven't hoed. இது வரைக்கும் நான் இந்த மலைப்பகுதிகள், இந்த மவுண்டன்ஸ், அதுதான் ஹில்ஸ்ன்னு சொல்லப்படுறது. On all the hills I haven't hoed. நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, நான் சுத்தி முத்தி தேடியும் பார்க்கல, அதுக்காக நான் ஒரு இடத்துல அப்படியே யார் என்ன அழைக்கிறான்னு நான் அப்படியே நின்னும் போகல. And shout from where I am, what is it? நான் நின்ன இடத்துல இருந்தே கேட்கிறேன், யார் அது, என்ன அது? No, not as there is a time to talk. I thrust my hoe in the mellow ground, blade end up and 5 feet tall and plod. என்னது இது அப்படின்னு நான் கேக்குறேன். எனக்கு அந்த அளவுக்கு போதுமான நேரம் இல்லை, ஏன்னா நான் வேலையில ரொம்ப பிஸியா இருக்கேன். போதுமான அளவு நேரம் எனக்கு கிடையாது பேசுறதுக்கு. I thrust my hoe in the mellow ground, blade end up and 5 feet tall. நான் என் கையில வச்சுட்டு இருக்கிற இந்த குச்சியை இந்த தரையில தட்டுறேன். அங்க வளர்ந்திருக்கிற இந்த புல்வெளிகள் 5 அடி உயரத்துக்கு வளர்ந்திருக்கு. I go up to the stone wall for a friendly visit. நான் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மண் சுவடுகள் அது கிட்ட போய் பார்த்துட்டு வரேன், அது என்னங்கிறது. So this poem by Robert Frost. I read the poem once again. When a friend calls to me from the road and slows his horse to a meaning walk, I don't stand still and look around on all the hills I haven't hoed and shout from where I am, what is it? Not as there is a time to talk. I thrust my hoe in the mellow ground, blade end up and 5 feet tall and plod. I go up to the stone wall for a friendly visit. Just a moment.
இந்த போயம்ல நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவர் வந்து தன்னுடைய வேலையை நிப்பாட்டி தன்னுடைய நண்பரானவர் அழைக்கிறார். அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய குதிரையினுடைய வேகத்தை குறைச்சு நிப்பாட்டுறார். டு நோ what is the reason for his friend to call him. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. So it clearly shows his disregard for the work. தன்னுடைய வேலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம முயற்சி எடுத்து தன்னுடைய நண்பர் என்ன சொல்லணும் வரார் அப்படின்னு பாக்கிறதுக்காக தான் அவர் காத்துட்டு இருக்கார். So it shows importance of friendship and how nothing should get in the way of greeting a friend who has come to visit. ஒரு நண்பர் நம்மள மதிச்சு பேச வந்திருக்காங்க அப்படின்னா வேற ஏதாவது ஒரு தடைகள் வேற ஏதாவது வந்து இடைஞ்சலா இருக்குன்னா அதுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்காம நம்மளுடைய நட்புக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கறதுதான் இந்த 10 வரி இருக்கக்கூடிய இந்த போயம்ல நம்ம பாக்குறோம். So it's a 10-lined poem by Robert Frost giving importance for friendship. Select the suitable word to complete the following blanks. There are dash lines in the poem. How many lines are there in this poem? There are 10 lines. As I told already, there are 10 lines in this poem. Options கொடுத்திருக்காங்க 5, 7, 10ன்னு. If at all we count the poem, lines in the poem, we get to know there are 10 lines. A rhyming word for walk is tall, wall, talk. டாக்ங்கிற வார்த்தை தான் சரியான பதில். ஏன் மேம் டாக்ங்கிற வார்த்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும்? இந்த வார்த்தை வாக்ல நம்ம கவனிச்சோம்னா வாக், வாக், ஆக்ங்கிற சத்தத்துல முடியுது. சோ இந்த 2 வார்த்தைகளுமே டால், வாலும், ஆல் அப்படிங்கிற சத்தத்தினுடன் முடிகிறது. அதனால இந்த 2 ஆப்ஷனையும் நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம். நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆப்ஷன் டாக். Walk, talk. It is having same rhyming sound. The friend comes asking for hope, horse, health. In this poem, which word do we come across? எந்த வார்த்தை இங்க வருது? Hope. The friend comes asking for hope. The speaker is busy, not busy, sleepy. பேசக்கூடிய நபர் அவர் ரொம்ப பிஸியா இருக்காரா, பிஸியா இல்லையா, இல்ல ரொம்ப தூக்க கலக்கத்துல இருக்காரா? ஸ்லீப்பினா ரொம்ப தூக்கத்துடன் இருப்பது. He is not busy because he says over here, no, not as there is a time to talk. As there is a time to talk. போதுமான நேரம் இருக்கு பேசுவதற்கு. So it tells us that
he is not quite occupied. அவரால் பேச முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். The speaker is dash the ground, weeding, hoeing, sowing the ground. So here the word itself is mentioned. I thrust my hoe in the mellow ground. Hoeing. The speaker is hoeing the ground. நிலத்தை தோண்டுவதற்காக உபயோகிக்கப்படுகின்ற ஒரு கருவிதான் hoe. He used a hoe to mellow the ground, in the mellow ground. I thrust my hoe in the mellow ground. So you are asked to draw a picture depicting the scene described in it. Take your time and draw it. நீங்க இந்த போயம்ல பார்க்கக்கூடிய காட்சியை, அதாவது இந்த வரிகளை படிக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய இமேஜினேஷன்ல ஒரு படம் தோன்றும் இல்லையா, அதை நீங்க வரைஞ்சு காட்டலாம். I'll be eager to see the picture that you have drawn. I'll see it in the next class. We'll move on to the next activity, writing a letter. ஒரு கடிதம் எழுதுவது. So in this first we are going to read out the letter. Amita wrote a letter to her pen friend in Russia. Read it aloud. Pen friend அப்படின்னா என்ன? பெரும்பாலும் முன்ன பின்ன பாத்திராத ஒரு நபர். இந்த கடிதங்கள் மூலியமாவே நம்ம பேச்சுவார்த்தையில இருந்துருப்போம். சோ கடித வழியாவே இருக்கக்கூடிய ஒரு நட்பு பரிமாறு, அந்த நபரை தான் நம்ம பென் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல a person that you become friendly by exchanging letters whom you have not ever met. இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு நபர், ஆனால் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்திராத ஒரு நபர், ஆனால் நீங்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர். பை எக்ஸ்சேஞ்சிங் லெட்டர்ஸ், கடிதங்களை பரிமாறிக்கொண்டே இருக்கிறீர்கள், அதில் உங்களுடைய உரையாடலில் நீங்கள் நட்பை வளர்த்து கொண்டு இருக்கிறீர்கள். Okay, you haven't met that person, but you are a friend of him or her by exchanging letters. நீங்கள் அவள் அல்லது அவனுடன் நட்பை கடிதங்கள் மூலமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். That is called as pen friend. Okay, so in the left hand side corner, the location from which you are located, date, then salutation. இந்த dearங்கிற வார்த்தை என்னன்னா ஆங்கிலத்துல, the two in letter writing we call it as salutation. ஒரு மரியாதையுடன் கூப்பிடுறோம். You are greeting that person. Dear Svetlana, you are greeting your friend by mentioning his or her name. அவர்களுடைய பெயரை எழுதுகிறீர்கள்.
Thank you very much for your letter and the lovely photographs. உன்னுடைய கடிதத்துக்கு மிக்க நன்றி. நீ அனுப்பின படங்கள் மிக அற்புதமாக இருந்தது. Thank you very much for your letter and the lovely photographs. நீ அனுப்பின புகைப்படங்கள் மிக அற்புதமாக இருந்தது. நன்றி. Hope everything is going well at your end. உன்னிடத்தில் எல்லாமே நன்றாக போய்கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். I was little busy during last few weeks. I was little busy during the last few weeks. கடந்த போன வாரங்களில் நான் சற்று பிஸியாக இருந்த காரணத்தினால் என்னால் உன்னிடம் பேச முடியவில்லை. அதைத்தான் இங்கு தெரிவிக்கிறார்கள். I was little busy during last few weeks. கடந்த சில வாரங்களாக நான் பிஸியாக இருந்தேன். We had a lot of work to do at school. பள்ளிக்கூடத்தில் நிறைய வேலைகள் இருந்தன செய்வதற்காக. I prepared a plan to complete all the school work on time. நான் ஒரு திட்டமிட்டேன். இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய வேலைகள்லாம் நேரத்தோட முடிப்பதற்காக நான் ஒரு திட்டமா இட்டேன். I planned to complete all the work on time. நேரத்துக்கு அந்த வேலைகள்லாம் முடிக்கணும்னு நான் திட்டமிட்டேன். I was so happy to know that you are a nature lover as I am. இயற்கையை விரும்பக்கூடிய நபராக நீயும் இருக்க அப்படிங்கறத நான் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. I was so happy to know that அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தெரிஞ்சுனேன், நீயும் என்ன போல ஒரு இயற்கையை நேசிக்கக்கூடிய நபராக இருக்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. You have asked me about extracurricular activities that I'm involved in. நீ என்ன கேட்டிருக்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அதாவது படிப்பை தவிர நாம் செய்யக்கூடிய வேலைகள், நம்மளுடைய திறனை வளர்த்துக் கொள்வதற்காக. ஒரு வரைகிறதா இருக்கலாம், பாடுறதா இருக்கலாம், நடனம் ஆடுறதா இருக்கலாம், விளையாடுறதுன்னா இந்த பொழுதுபோக்குக்காக இல்லாம நம்மளுடைய டேலண்ட்டையும் வளர்த்துக் கொள்வதற்காக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்கிறோம். நான் யூ ஹாவ் ஆஸ்க்ட் மீ, நீ என்ன கேட்டிருக்க, நான் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கிளப்ல என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ நான் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு நீ கேட்டிருந்த. You know, I'm very active member of nature club of our school. நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய நேச்சர் கிளப், அதாவது இந்த இயற்கை சம்பந்தப்பட்டமான விஷயங்களை அந்த கிளப்பில் கூறுவார்கள். I'm a very active member of nature club. அதாவது அதில் ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கப்பட்டால் அதை நான் முதலாவது ஆளாகவே செய்து விடுவேன். அதாவது கொடுத்த வேலையை நான் செய்து விடுவேன். செய்ய வேண்டாம் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது. அதனால் ஆக்டிவ் மெம்பர், எந்த ஒரு வேலையை சொன்னாலும் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நான் முதலாவதாக நிற்பேன். அதுக்காக அர்த்தம் தான் ஆக்டிவ் மெம்பர். ஐ எம் a very active member of nature club of our school. எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் நான் இந்த நேச்சர் கிளப்புக்கு முக்கியமாக நான் ஒரு ஆக்டிவ் மெம்பராக இருக்கிறேன். அதாவது எல்லாத்திலும் நான் கலந்து கொள்வேன் என்பதை தான் நான் இதில் தெரிவிக்கிறேன். Every month we plan a special program. ஒவ்வொரு மாதமுமே ஒரு சிறப்பு ப்ரோக்ராமை நாங்கள் திட்டமிடுவோம். This time we organized a beach cleanup. இப்ப இந்த நேச்சர் கிளப்னாலே இயற்கை சம்பந்தப்பட்ட வேலைகள், செடி நடுவது, செடிக்கு நீர் ஊற்றுவது, அதாவது இயற்கையை பராமரிக்கக்கூடிய வேலைகள் அனைத்தையும் செய்வது, மரம் நடுவது, ஏதாவது இடம் அசுத்தமாக இருந்தால் அதை சுத்தம் செய்வது, இது போன்ற வேலைகள். சோ அடுத்த வேலை இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? This time we organized a beach cleanup. நம்மள நிறைய பேர் இந்த பீச், கடலோர பகுதிகளுக்கு போயிருப்போம். அங்க நிறைய பேர் கடலை சுத்தி பார்க்கணும்னு வரவங்க இடத்தை அசுத்தமாக்கிடுவாங்க இல்லையா?
டோன்ட் கீப் த பிளேஸ் கிளீன், சுத்தமாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள், அசுத்தப்படுத்தி விடுவார்கள். தே மெஸ் அப் தி பிளேஸ். எஸ், ஸோ திஸ் டைம் வி ஹவ் ஆர்கனைஸ் அ பீச் கிளீனப். இந்த பீச் சுத்தம் செய்யணுங்கிறது தான் எங்களுடைய திட்டமே. மெனி பீப்புள் ஆன் தி பீச் இன்க்ளூடிங் த டூரிஸ்ட் வாலண்டியர்ட் டு ஹெல்ப் அஸ் டு கிளீன் த பீச். நிறைய பேர்கள், நிறைய நபர்கள் முன் வந்தனர். தானாகவே முன் வருவது, அதாவது இப்ப நம்ம ஒருத்தரை கேட்டு எனக்கு நீ உதவி செய்யறியான்னு கேட்டா அவங்கள நம்ம வாலண்டியர்னு சொல்ல மாட்டோம். தானாவே ஒரு செயலை இறங்கி முன் வந்து நான் செய்யறேன் அப்படின்னு ஒருத்தர் தானாகவே சொல்கிறார் என்றால் அவரை நாம் வாலண்டியர் என்று அழைப்போம். ஆங்கிலத்தில் என்னென்ன அழைப்போம்? வாலண்டியர். வாலண்டியர் என்றால் தானாகவே ஒரு செயலை செய்வேன் என்று ஒத்துக்கொள்வது. Many people on the beach including tourists, அதாவது சுற்றுலா பயணிகள், அந்த கடலோர பகுதிகளில் வந்திருந்த நிறைய நபர்களில் சுற்றுலா பயணிகள் நிறைய நபர்கள் இருந்தனர். அவர்கள் தானாகவே முன் வந்து நாங்களும் பீச்சை சுத்தம் செய்கிறோம், சுத்தப்படுத்துறதுக்கு நாங்களும் உதவி செய்யறோம் அப்படின்னு அவர்கள் கூறினர். At this event, the local environmental organization conducted an awareness program to educate the public on importance of using eco-friendly products. Eco-friendly products na enna ma'am? இப்ப இந்த ஜூட் பேக் அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இந்த பிளாஸ்டிக்கை தவிர்த்து இந்த துணியாலே செய்யப்பட்ட பைகள் இப்ப நிறைய இடத்துல அந்த மாதிரி வந்துருச்சு இல்லையாப்பா? எத்தனையோ கடைகள்ல வந்து நம்ம ஒரு மளிகை சாமான் வாங்குறோம், இல்ல ஒரு ஹோட்டல்ல போய் உணவு வாங்குறோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய டப்பாக்களையோ பொருட்களையோ கொண்டு வர சொல்கிறார்கள். ஏனென்றால் பிளாஸ்டிக்கை நாம் சுலபமாக தவிர்க்க முடியும் இல்லையா? So in order to avoid that, many shops around us are asking us to bring products by ourselves. நம்மளாவே தானாவே பொருட்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இயற்கைக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல், அதையும் பொருட்கள் மரத்தை வெட்டாமல், இயற்கைக்கு எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காமல் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தான் நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் பதிலாக இப்ப நிறைய இடங்கள்ல துணி பைகள் வந்து விட்டன இல்லையா? So these are some of the eco-friendly products. At this program, they spoke about the importance of using eco-friendly paper, cloth bags, paper cups. Some people bought some of the eco-friendly products that were available there. இந்த ப்ரோக்ராம்ல என்ன நடந்ததுன்னா, இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன? பேப்பர், துணி பைகள், பேப்பர் கப்ஸ், பிளாஸ்டிக் கப்பை தவிர்த்து நம்ம பேப்பர் கப்ஸை பயன்படுத்தலாம். ஏன்னா பேப்பர் வந்து நம்ம ஒருவேளை எரிச்சோம் அப்படின்னா அது ஆஷ் ஆயிடும். இதுவே பிளாஸ்டிக் வந்து அந்த மாதிரி கிடையாது. பிளாஸ்டிக்கை வந்து இப்ப நிறைய குப்பையா குவிந்து இருக்கக்கூடிய இடங்களில் நாம் எரித்து விடுகிறோம் என்றால் பிளாஸ்டிக் ஆனது அழியவே அழியாது. கிட்டத்தட்ட ஒரு 2000 வருடங்கள் ஆகும் என்று நிபுணர்கள் சொல்கின்றனர். So it is not advisable to use plastic items. அதனால்தான் இந்த பேப்பர் பேக்ஸ், பேப்பர் கப்ஸ், ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ், இந்த சாக்கு துணியில செய்யப்பட்ட பைகள் அதை பயன்படுத்தணும்னு நிறைய இடங்கள்ல இப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்குது. So here what they are telling, some people bought some of the eco-friendly products that were available there. அங்கிருந்த சில மக்கள் ஈகோ ஃப்ரெண்ட்லி பொருட்களை அங்கு வாங்கினர். இப்பெல்லாம் நம்ம கடையில பேனாக்கள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேனாக்கள் அந்த கேப் முனையில ஒரு செடியின் விதையானது கொடுக்கப்படுகிறது. அதை நான் கடைசியில் உங்களிடம் காமிக்கிறேன்.
அந்த பேனாவை அல்லது அந்த பென்சிலை நாம் எழுதி முடித்து விட்டோம் என்றால் அந்த கடைசியாக வரக்கூடிய அந்த விதையை நாம் ஒரு தொட்டியிலோ ஒரு இடத்தில் நாம் நட்டோம் என்றால் ஒரு செடியானது வளர்கிறது. So it's not only that it is avoiding pollution, but is also helping to grow trees. மரம் வளர்ப்பதற்கான ஒரு தூண்டலாகவும் அது இருக்கிறது. ஈகோ ஃப்ரெண்ட்லி பென்ஸ். ஈகோ ஃப்ரெண்ட்லி பென்ஸ்னா சில இடங்கள்ல பேப்பராலேயே அந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி பென் ஆனது செய்யப்படுகிறது. எக்ஸப்ட் த நிப், அந்த மொனை. Interestingly, one foreign tourist shared his personal experience on how he was able to change the attitudes of his neighbors on protecting the environment. அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இன்ட்ரெஸ்டிங்லி என்னன்னா, ஒரு வெளிநாட்டு சேர்ந்த ஒரு டூரிஸ்ட், இந்த சுற்றுலா பயணி தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ அவர் பகிர்ந்துக்கிறார். எப்படி தன்னை சுத்தி இருக்கக்கூடிய மக்களை இயற்கையை காப்பாத்துவது எப்படி என்று அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறேன். I am also able to take efforts to change the attitudes. மக்களுடைய மனப்பான்மையை, சிந்திக்கக்கூடிய திறனை மாற்றுவதில் எந்த அளவு முயற்சியானது போடப்படுகிறது. அதே சமயத்தில் இயற்கையும் காப்பாற்றப்படுகிறது, மக்களின் மனப்பான்மையானதும் மாற்றப்படுகிறது. Two things are getting changed. One is attitude of people and other is environment is also getting protected. ஒரே நேரத்தில் இரண்டு விஷயங்களானது செய்யப்படுகிறது. மக்களினுடைய மனப்பான்மையானது மாற்றப்படுகிறது, அதே சமயத்தில் இயற்கையும் காப்பாற்றப்பட முடிகிறது. By the way, ஸ்வேதலானா, your younger sister looks very sweet. உன்னுடைய சகோதரி, அதாவது உன்னுடைய தங்க ரொம்பவே அழகா இருக்கா பாக்குறதுக்கு. She looks very sweet. When will she start school? எப்போ அவளுக்கு ஸ்கூல் எப்போ அவ ஸ்கூல்ல சேர போறா? Give my regards to your family. உன்னுடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள், வணக்கங்களை நான் கூறினேன் என்று நீ அவங்கள்ட்ட தெரிவிச்சுடு. I am sending some family photographs with this letter. என்னுடைய குடும்ப புகைப்படங்களை நான் இந்த கடிதத்துடன் நான் அனுப்புகிறேன். Hope to hear from you soon. உங்ககிட்ட இருந்து நான் கூடிய சீக்கிரத்திலேயே விரைவிலேயே பதில் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். Hope to hear from you soon. உங்ககிட்ட இருந்து பதில், அந்த கடிதம் மூலியமாக பதிலானது வரும் என்று நான் நினைக்கிறேன். லவ், அமிதா. கடிதம் இறுதியில் யார் அந்த கடிதத்தை எழுதினாரோ அவர் பெயரானது எழுதப்பட்டிருக்கும். லவ், அமிதா. So regarding this letter, few questions are asked. இந்த கடிதத்துல படித்த வார்த்தைகள் உங்கள் அனைவருக்கும் புரிந்ததா? ஏதாவது வார்த்தை கடினமாக இருந்ததா? அதை நான் மறுபடியும் தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். If at all you are having any doubts pertaining to this letter, you may please ask me. Then I'll proceed answering the questions. அதன் பிறகு நான் கேள்விகளுக்கான பதிலை நான் எழுதுகிறேன். Where is Amita's friend from? கடிதங்கள் மூலியமாக நட்பை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அந்த நட்பை நாம் இங்க என்ன சொல்கிறோம்? பென் ஃப்ரெண்ட். அவர் ரஷ்யாவில் இருந்து எழுதுகிறார். wrote a letter to her pen friend who is in Russia. Amita is from Sri Lanka. She is writing a letter to her pen friend who is living in Russia. Amita இலங்கையிலிருந்து எழுதுகிறார். So she is from Sri Lanka.
அமிதாவினுடைய நண்பன் ரஷ்யாவிலிருந்து இருக்கிறார், ரஷ்யாவில் இருக்கிறார், ரஷ்யா நாட்டை சார்ந்தவர். அமிதாஸ் பென் ஃப்ரெண்ட் இஸ் ஃப்ரம் ரஷ்யா. அதாவது பென் ஃப்ரெண்ட்னா நான் மறுபடியும் அர்த்தத்தை சொல்லிக்கிறேன். நட்பை கடிதங்கள் மூலியமாகவே வளர்த்துக் கொள்வது. ஒருவருக்கொருவர் நேரில் பேசிக் கொள்ளவில்லை, நேரமாகவும் பார்த்து கொள்ளவில்லை, கடிதங்கள் மூலியமாவே அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். What did Svetlana send to Amita? What did she send? Can someone answer me the question? Answer for this question. By reading this, can you tell me what did she send? She has asked her to send the extracurricular activities that she is involved in. ஸ்கூல்ல என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அவ இன்வால்வ்டா இருக்கா, அதுல சேர்ந்திருக்காங்கிறத தெரிவிக்க தான் ஸ்வேதலனா சொல்லியிருக்கா, ஸ்வேதலனாட்ட சொல்லப்பட்டிருக்கு. Svetlana sent Svetlana asked Amita to send the extracurricular Svetlana has asked Amita to send the list of extracurricular activities that she has involved in school. The Svetlana love nature. Support the line from letter. நீயும் என்னை போலவே இயற்கையை நேசிக்கக்கூடிய நபராக இருக்கிறாய். இந்த வரிகள் அவளுக்கும் இயற்கை என்றால் மிகவும் பிடிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். So how can we support it? She says that she is active member of nature club.
Amta says she's an active member of nature club in her school, and she also is a nature lover as I am. So they have organized for a beach cleanup. ஸோ இந்த திட்டத்துல வந்து அவங்க இறங்கியிருக்காங்க பீச்சை சுத்தம் செய்வதுன்னு. அதனால அது மூலியமாகவே தெரிகிறது அவர்கள் இயற்கையை நேசிக்கக்கூடிய நபராக இருக்கிறார் என்று. Svetlana loves nature. We get to know we get to know this. இதை நாம் இந்த கடிதத்தில் we get to know this in this the letter from sorry from this line. கடிதத்தில் இருக்கக்கூடிய இந்த லைன் மூலியமாக நமக்கு தெரிய வருகிறது. You are what did the nature club members do in February?
Nature Club members. This is the answer for fourth question. Did the club members sell anything at the beach cleanup? Give reasons for your answers. ஏதாவது பொருட்களை பீச்சில் அவர்கள் வித்தாரா பீச்சை சுத்தம் செய்வதற்காக? Did they sell anything at beach cleanup? இந்த பீச்சை சுத்தம் செய்யும் வேலையில் இறங்கும் பொழுது ஏதாவது பொருட்களை வித்தார்களா? So people bought eco-friendly products that were available there. Some people bought some of the eco-friendly products that were available there. So this tells us that they had sold eco-friendly products in the beach cleanup plan. Okay, this is the answer for the last question. Some people had bought few eco-friendly products. Eco-friendly products were sold during the beach cleanup plan, which was held in the month of February. Okay. So in today's session, we have seen activity 1.8 and activity 1.9. Any doubts to anyone, you may please ask me. Okay. If there are no doubts, I shall end my session here. Thank you, friends. நன்றி, வணக்கம். Good evening, sir. Start பண்றேன். பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8ல